18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சரக்கு ரயில் வேகத்தில் போயிட்டு இருந்த அறிவியலின் வேகம் அந்த நூற்றாண்டிலிருந்து புல்லட் ரயில் வேகத்தில் மாற ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிச்ச மனுஷனோட மூளை இயற்கைக்கு முன்னாடி மட்டும் சண்டைக்கு போகாம சுரண்ட ஆரம்பிச்சாங்க. இயற்கையும் அதை பேரன்போடு அனுமதிச்சது. ஒரு புறம் புரிதல் இல்லாம இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எதிராக சில பல செயல்கள் ஆங்காங்கே நடந்தாலும் இயற்கைக்கும் தோள் கொடுக்க பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள், தனிநபர், அரசாங்கங்களும் தங்களுடைய வேலையை மறுபுறம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. துவக்கம் பிறந்ததும் இயற்கையின் மடியில் தான். நாங்கள் படித்த காலேஜில் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மரத்தை நட்டோம். கொஞ்ச நாள் அந்த மரம் அங்கே இல்லை. அப்போ முடிவு பண்ணோம், மரம் நடுறதை விட அதை பராமரிக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலைன்னு. நாங்கள் நட்ட மரங்கள் துளிர்க்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் நிறைய நம்பிக்கையை கொடுத்துச்சு. நாட்டு மரங்கள், மண் வகைகள், விதைகள், மரங்களின் பராமரிப்பு முறைகள்னு தேடி தேடி போய் கற்றுக்கிட்டோம். நிறைய நல்ல மனிதர்களின் நட்பு கிடைச்சது. அந்த நட்பு மரம் நடுதலோடு இல்லாமல் நீர்நிலைகள், இயற்கை சார்ந்த விழிப்புணர்வுகளை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துச் செல்லுதல், சமகால சூழலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல்னு அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மை நகர வச்சது. 1,60,000 மரக்கன்றுகளை தமிழ்நாட்டிலும் தெலுங்கானாவிலும் நட்டு அந்த மரக்கன்றுகளை நாமே பராமரிச்சுட்டும் இருக்கோம். குன்றத்தூர், இருங்காட்டுக்கோட்டை, பாண்டேஸ்வரம், செம்பரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் நீர்நிலைகளை மேம்படுத்தி இருக்கும். மேலானூர், பாண்டேஸ்வரம், சேத்துப்பாக்கம் போன்ற பகுதிகளில் விரைவில் பணிகளை துவங்க இருக்கிறோம். பல்வேறு பள்ளிகளில் வண்ணம் தீட்டுதல் மற்றும் ஓவியங்கள் வாயிலாக மாணவர்களின் கல்வி கற்கும் சூழலை மேம்படுத்தி இருக்கிறோம். மாணவர்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை தாங்களே உற்பத்தி செய்யவும் உதவி இருக்கிறோம். நாட்டு மரங்களுடன் அரிசி, பயிறு, கால்நடை தீவனம் போன்ற குறுகிய கால பயிர் வகைகளும் இணைத்து வேளாண் காடுகளை உருவாக்க வேண்டும் என்பதும், கடலோரங்களில் சதுப்பு நிலங்களை மேம்படுத்தி கடல்சார் மக்களின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே எங்களது அடுத்த இலக்கு. இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சக மனிதரையும் நேசிப்பாங்கிறது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய அத்தனை சூழலியல் வேலைகளையும் திட்டமிடுகிறோம். அதுதான் இயற்கையின் விருப்பமும். எதிரதார் காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய்.